ஹலோ ஆல், வெல்கம் டு கேஎம்ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எம்போஸ்டு பீட்ஸ் எப்படி லோட் பண்ணுறது ஒரு ஃப்ளவரில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம லீஃபில் பார்த்துருந்தோம். இப்போ ஃப்ளவரில் பார்க்க போகிறோம். இல்லை டிஃப்ரெண்ட்டாக என்ன 3 ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்போஸ்டு ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி அந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இதில் 2 விதமான மெத்தடுமே சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே எப்படி எம்போஸ்டாக லோட் ஸ்டிச் பண்ணுறதுனோ, அதுக்கப்புறம் எம்போஸ்டு ரோப்பை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும். இப்படி நீங்கள் அந்த ஃப்ளவரோட பெடல் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோனோட சென்டரில் இருந்து லோட் பண்ண ஆரம்பிங்க. சென்டரில் பிரிச்சுட்டு ஒன் சைட் ஃபுல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காகவே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு சைடாக நம்ம பண்ண ஸ்டிச்சஸ்லாம் ஒதுங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். எப்போவுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, அதாவது பீடை லோட் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டிச் பண்ணி எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே தான் பண்ணுவோம். இங்கே அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் எப்படி ஒரு லாங் செயின் போட்டு ஒரு ஷார்ட் செயின் போட்டு திரும்ப ஒரு லாங்காக எடுப்பீங்க இல்லையா, அதுலேருந்து அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு கோல்டன் கலர் ஃப்ளவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோல்டன் கலர் ஸ்டோனை ஒட்டிட்டு ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த பீடோட கலர் போனாலுமே உள்ளே இருக்கிற அந்த ஸ்டோனோட கலர் போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ அப்படிங்கிறப்போ அது நல்லா பளிச்சுன்னு எடுத்து கொடுக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடாக இருக்கும். இது ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டோனுக்கு மேலே பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், பாதியில் இருந்து பண்ணணும். பாதியிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக நீங்கள் என்ன ட்ராயிங் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு ஹைட்டு அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி மெதுவாகவே தெளிவாகவே சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு எதுவுமே இல்லை. 2 இது பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 2 இதுவுமே பார்த்திங்கன்னா கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், திரும்ப கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கார்னரை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா அடுத்த கார்னர் நம்ம போடுவோம். ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் இதில் ஒட்டுற ஸ்டோன் 2 பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஸ்டிக் பண்ணதே நான் நல்லா ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி யூஸ் பண்ணுறது கூட ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ ஒன் சைட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த சைடு நம்ம போட போகிறோம். அதே மாதிரி தான் பாதியாக பிரிச்சுட்டு ஒன் சைட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த சைடை நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணது ஒரு சைடாக ஒதுங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, லூஸ் ஆகாது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம முடிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது பாருங்கள் அது எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு. கொஞ்சம் நீங்கள் இறுக்கமாக கொஞ்சம் டைட்டாக நெருக்கி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா அதோட இதழ்கள் என்ன ஒரு அளவு, அந்த அளவுக்கு நம்ம எத்தனை பீடை போடணும், எத்தனை பீட் போட்டு ஒர்க் பண்ணால் அது பர்ஃபெக்டாக அந்த இடத்துல ஒரு லுக்கு கொடுக்கும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் 3 இது உங்களுக்கு ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு 3 இது நான் உங்களுக்கு எம்போஸ்டு த்ரெட் ரோப்பையும் ஃபிக்ஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துறேன். பர்ஃபெக்டாக நாட்டை போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்த இது பார்க்கலாம். அடுத்தது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். சென்டர்லேருந்து தான் எடுக்கிறோம். திரும்ப லோட் பண்ணிவிட்டு
ஒரு கார்னரை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த கார்னர் நம்ம போக போகிறோம். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். எப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான ஐடியாஸும் இங்கே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இத்தனைக்கும் நம்ம வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தாலுமே அந்த ஸ்டோன் வெளியே தெரியல, அந்தளவுக்கு ஒரு ஸ்டிச்சை வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அடுத்த பாதி ஸ்டிச் பண்ணும்போது இருந்த அந்த சைடில் லூஸாக இருந்ததை வந்து தள்ளி விட்டுட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடியும், பார்க்குறதுக்கு நல்லாவே எம்போஸ்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் வந்து ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பாருங்கள் நான் ரோப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த அதாவது பூவோட இதழில் சென்டரில் வந்து பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்குக்கு, ஃப்ளவரோட த்ரெட் ஒர்க்குக்கு ரவுண்டாக ஒரு த்ரெட்டை மட்டும் எம்போஸ்டு த்ரெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணோம். ஆனால் இப்போ ஒரு பீட் ஒர்க் பண்ணும்போது நல்லாவே எம்போசிங்காக தெரியணும், பார்க்க ஒரு 3D எஃபெக்ட் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக த்ரெட்டை கட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 மெத்தடையுமே யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நாளைக்கு ரொம்ப ஹெவியான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மெத்தட்ஸ்லாம் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டோன் மேலே எப்படி எம்போஸ்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எம்போஸ்டு ரோப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த ரோப் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதும் த்ரெட்டை எப்படி பீடை ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பீடை சென்டரில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்போவுமே பார்த்தீங்க அந்த ஃப்ளவரை வந்து சென்டர்லேருந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆஃப்னு பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த எம்போஸ்டு ரோப் இருக்கு இல்லையா, அது மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக ஸ்டிச்சை முடிக்கும் போது பாருங்கள், ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. எதுக்குள்ளே ஸ்டோன் இருக்குது, எதுக்குள்ளே எம்போஸ்டு ரோப் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இந்த இடத்துல வரும். நீங்களே பாருங்கள். இதுலேயும் நான் திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான், பர்ஃபெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு பீகாக் போடுறோம் அப்படின்னா பீகாக்கோட ஹெட் இந்த அளவு தான் இருக்கணும், அதோட லெக் இந்த மாதிரி தான் இருக்கணும், அதோட பெடல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஃப்ளவர் வருதுன்னா அந்த ஃப்ளவர் வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும், இவ்வளோ சென்டிமீட்டரில் தான் இருக்கணும், இவ்வளோ இன்ச்சஸ்க்குள்ளே தான் முடிஞ்சிடணும். 2-3 ஃப்ளவர் வருதுன்னா ஒரு ஃப்ளவருக்கு இன்னொரு ஃப்ளவருக்கு இவ்வளோ இன்ச்சு தான் கேப் இருக்கணும். இந்த மாதிரி வந்து மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஆரி ஒர்க்கில் ரொம்பவே முக்கியம். நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணாலுமே மெஷர்மெண்ட் மாறிடுச்சு அப்படின்னா அதோட அழகையே கெடுத்துரும். ஸோ மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக முக்கியம். இப்போது ஃபஸ்ட் ஹாஃபை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுவும் அதுவும் சேமாக தான் இருந்திருக்கும், ரெண்டுக்குமே எந்த டிஃப்ரென்ஸுமே இருந்திருக்காது. இப்போ ஃபுல்லாக ஒன் சைடு முடிச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு மெத்தடாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சடனாக எப்படி எம்போஸ் பண்ணணும் ஒரு ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரு ஃப்ளவரை ட்ரா பண்ணி அந்த ஃப்ளவரை சுற்றி ஒரு செயின் அவுட்லைன் ஜரியோ ஏதோ யூஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனையும் எம்போஸ்டு ரோப்பையும் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா தான் பிகினர்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க சடனாக எப்படி ஒட்டி போட்டுடலாம். ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து எடுத்த உடனேயே ஒரு
பார்த்த உடனே அப்படி வச்சு அப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஒரு ஸ்டிச் போட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அது வந்து ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும். நான் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். 4ல் எதுக்குள்ளே ஸ்டோன் இருக்குது, எதுக்குள்ளே வந்து ரோப் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது. அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு 2க்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் எஃபெக்ட் தான் இருக்கும். 2 மெத்தடையுமே கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல லுக்கு தெரியும். 2யும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு மெத்தட் யூஸாக இருக்கும். ஓகேவா? பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸ்டோனோட லெவலும் மாறக்கூடாது, வைக்கிற அந்த பீடோட அளவும் மாறக்கூடாது, ஸ்டோனை ஸ்டிக் பண்ணுற பொசிஷன் மாறக்கூடாது. எம்போஸ்டு ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் பர்ஃபெக்டாக இருக்கணும். ரோப்பை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ரோப்பை மறைச்சி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாட்டை போட்டு நம்ம முடிச்சிடணும். எந்த இடத்துலையுமே எந்த கேப்புமே இல்லை. உள்ளே ஓட்டின ஸ்டோன் கலர் பார்த்திங்க அப்படின்னா அது வேறு தான் இருந்தாலும் அது தெரியல. அந்தளவுக்கு நம்ம நெருக்கமான ஒரு ஸ்டிச்சை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் சுற்றி ஒரு செயின் ஸ்டிச்சோ இல்லை ஒரு ஸ்டோன் செயினோ இல்லை இந்த பீடையே வச்சோ அவுட்லைன் போட்டு முடிச்சிருங்க. பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளவராக டிஸ்ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.